வெல்கம் பேக் டு சவுத் ஸ்ட்ரீம். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதில இருந்து திருமலாய்க்கு நடைப்பயணம் மூலம் ஸ்ரீவாரி மட்டும் ஃபுட்பாத் மூலம் தான் நம்ம நடக்க போறோம். நிஜமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போது முழுமையா பாருங்க. இந்த நடைப்பயணம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்லயே நம்ம நடந்து மேல பயணிச்சிட முடியும். ஸோ இந்த ஃபுட்பாத்லயும் சரி, அலிப்பிரி ஃபுட்பாத்லயும் வந்து பிலோ 12 years old கிட்ஸ் வந்து ஒன்லி மார்னிங் 5 AM ல இருந்து 2 PM வரைக்கும் தான் அலௌடு. அதுக்கப்புறம் வந்து அலௌடு கிடையாது. ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க போங்க. நீங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் உள்ளாடி போகும்போது ரைட் சைட்ல உங்களுக்கு உங்களோட லக்கேஜ் கவுண்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க வந்து நீங்க உங்களோட லக்கேஜை கொடுத்துட்டு மேல போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எடுத்துட்டே நம்ம நடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் முன்னாடி போகும்போது இந்த சிவன் ஸ்டாச்சூஸ் நம்ம பார்க்க முடியும். ஒரு சின்னதா ஒரு பார்க் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த பிரம்மாண்டமான பியூட்டிஃபுல்லான சிவன் ஸ்டாச்சு இருக்கு. அதை நான் கடந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைட்ல உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு இதெல்லாமே இருக்கும். அது போக நம்ம நடந்து போதும் நிறைய ஸ்பாட்ல நீங்க இந்த பாத்ரூமா இருக்கட்டும், ட்ரிங்கிங் வாட்டரா இருக்கட்டும், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை கடந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போதே உங்களுக்கு வந்து ஸ்ரீவாரி மட்டு நடைப்பயணத்தோட அந்த தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முதல் படி அந்த இடத்துல வந்து மக்கள் பூஜை எல்லாம் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பயணிப்பாங்க. சந்தனம், குங்குமம், சூடம் எல்லாம் வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நடைப்பயணத்தை பயணிப்பாங்க எல்லாருமே ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க பிளாஸ்டிக்கை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பார்க்கும்போது நிறைய பேர் அப்படியே சந்தன குங்குமத்தை போட்டு அப்படியே பிளாஸ்டிக்கை வீசி எறிஞ்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அடர்ந்த காடு, நம்ம காட்டுக்குள்ளதான் பயணிக்கிறோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு கண்டிப்பா பயணிங்க. ஏன்னா இந்த காட்டுல நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது. அதுக்கு மேலதான் நம்ம திருமலால தான் நம்ம ஏழுகுண்டல வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா நம்ம வந்து பெருமாள் வந்து நம்மளுக்காக இருக்காரு ஆக்சுவலி. ஸோ சூப்பரா இருந்தது. நிறைய பேர் பூஜைகள் எல்லாம் பண்ணி இங்க இருந்து அவங்களோட பயணத்தை வந்து கோவிந்தா கோபாலா அப்படின்ற ஒரு கோஷத்தோட நிறைய பேர் கிளம்பிட்டு இருந்தாங்க. நம்மளும் அவங்க கூட நம்ம ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். இதுல நம்ம போகும்போது இந்த ஸ்பாட்டை முடிச்சு நம்ம உள்ள போகும்போது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து லெப்ட் சைட்ல அந்த போற பாதையில முதல்ல வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இதுதான் நம்ம உள்ள போய் அவ்வளவு கடினமா நம்ம வந்து உள்ள போய் கஷ்டப்பட்டு பெருமாளை பார்க்க வேண்டிய இருக்கும். பட் நம்மளோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு பியூட்டிஃபுல்லான பெருமாள் கோயில் வந்து நம்மளுக்கு வந்து பெருமையா நின்று நம்ம கும்பிட்டு வணங்கிட்டு போக முடியும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவு ஒரு சின்னதா ஒரு வீடியோ பதிவு எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. க்ரௌடே இல்லாம நம்ம பெருமாளை வந்து திருப்பதியில பார்த்தாச்சு. ஸோ பார்த்துட்டு சரி ஓகே நம்மளோட நடைப்பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பீரத்தோட. ஏன்னா இந்த நடைப்பயணம் நிறைய பேர், நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் போறேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க இந்த நடைப்பயணம் ரொம்ப கடினமா இருக்கும், அலிப்பரி மட்டும் வந்து ரொம்ப ஈஸியா போயிட முடியும், இது வந்து செங்குத்தா ஏறும், ஆனா ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைகளோட தான் நம்ம போயிருந்தோம் ஆக்சுவலி. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காங்க, ஸ்டிக் கொடுக்குறாங்க போறவங்களுக்கு எல்லாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. எந்த செக்யூரிட்டியும் இல்லை, எந்த ஸ்டிக்கும் இல்லை. நம்ம போகும்போது நம்மளே அங்க கீழே இருந்து ஒரு ஸ்டிக்கை வந்து எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். நிறைய பேர் நாங்க நடந்து போகும்போதெல்லாம் கேட்டாங்க ஸ்டிக் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. இல்லை நாங்களே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நிறைய செப்பல்ஸ் எல்லாமே வந்து கீழே கலெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஏன்னா நடந்து போகும்போது நிஜமா யாருமே செப்பல் எல்லாம் போடாம போயிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்தியில தான் மக்கள் வந்து நடந்து போறத பார்க்க முடிஞ்சது. ஸோ நிறைய பேர் சூடகம், அப்புறம் வந்து குங்குமம், சந்தனம், இந்த இதெல்லாமே வந்து படிக்கட்டுல தடவிட்டு போட்டு வச்சு போறது வந்து வழக்கமா நிறைய பேர் அதை வேண்டிட்டு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல சில குழந்தைகளும் பண்ணிட்டு இருந்தாங்க, வயதானவர்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது. ஏன்னா நிறைய படிகள்ல வந்து அப்படியே சூடகம் ஏத்திட்டு போவாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க நடைபயணத்தை ஆரம்பிக்குவாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புறேன்னா, நீங்க வந்து அலிப்பிரி மெட்ல போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 14 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்க வேண்டிய இருக்கும். நிறைய ரோட்ல பயணிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆல்மோஸ்ட் அந்த அளவு டிஸ்டன்ஸ். இது வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். நீங்க வந்து ஒரு பிரேக்கே எடுக்காம நம்ம நடந்து போயிடலாம் ஆக்சுவலி. ஸோ ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hourல நம்ம வந்து கீழே இருந்து மேலே ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஃபுட்பாத்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும் எவ்வளவு எளிமையா நம்ம வந்து திருமலாக்கு போயிடலாம் திருப்பதியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அலிப்பரி வந்து இன்னும் க்ரௌடா இருக்கும். நான் நினைச்சேன், நிறைய பேர் சொன்னாங்க ஸ்ரீவாரி மெட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, எம்டியா தான் இருக்கும் முடிஞ்ச அளவு, ஏன்னா அது கடினமான பாதை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் போய் பார்த்ததும் தெரியும் அந்த அளவு கடினமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல. யார் வேணாலும் பயணிக்கலாம். நாம பார்க்கும்போது நிறைய வயதானவர்களும் ஏறிட்டு இருந்தாங்க, குழந்தைங்களும் ஏறிட்டு இருந்தாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த அலிப்பிரி மெட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு
கமர்ஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றது, நிறைய கடைகள் இருக்கும், நிறைய மண்டபங்கள் எல்லாம் வரும், நிறைய கோயில்கள் நீங்க வழியில பாப்பீங்க. நம்ம வந்து அலிப்பரி மட்டோட முழு வீடியோ போட்டிருக்கோம், போடலன்னா கண்டிப்பா போய் சவுத் டியூப்ல பாருங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கடைகள் வந்து பெருசா இருக்காது, போற பாதையில எதுவுமே இருக்காது. ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்க ஸ்நாக்ஸ் தேவைன்னா உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. எதுவுமே இந்த பிளாஸ்டிக், ஒரு சிலர் சொன்னாங்க ஆக்சுவலி நீங்க பிளாஸ்டிக் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனா என்ட்ரன்ஸ்லயே வாங்கிடுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த செக்கும் கிடையாது. நீங்க எந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ல கார்டு, இது வந்து ஒரு அடர்ந்த கார்டுன்னு நான் சொன்ன மாதிரி, அங்க வந்து நீங்க வீசி எறியாம அதை எடுத்துட்டு போய் மேல டஸ்ட்பின்லயோ இல்ல எங்கேயாவது டஸ்ட்பின் வச்சிருந்தா அந்த இடத்துல போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நடைப்பயணத்துல நீங்க வந்து கண்டிப்பா கடைக்கு பிடிக்க வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னா, நடைபாதையில் நடந்து போயிட்டே இருங்க. காட்டுக்குள்ள இறங்குற அந்த ஒரு ஆப்ஷன் நீங்க வைக்காதீங்கன்னா, எங்க இருந்து வேணாலும் அனிமல்ஸ் வரலாம். உங்களுக்கே தெரியும், ரீசெண்ட் டைம்ல நிறைய லெப்பர்ட்ஸ் வந்து இங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பிடிச்சிட்டாங்க நிறைய அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் சிசிடிவில நிறைய இப்போ ஸ்பாட் ஆயிட்டு இருக்கு. 5-6 லெப்பர்ட்ஸ் பிடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து அலிப்பரி சைட்ல தான் பிடிச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்ரீவாரிமெட்டு வந்து அதை விட காட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஏன்னா அலிப்பரிமெட்டை விட அதிகமான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளதான் அந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை இருக்கும். நீங்க எதுவுமே பார்க்க முடியாது, 2 பக்கத்துலயுமே காடு தான் தெரியும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா போறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம குழந்தைங்களோட போகும்போது அவங்களே ரொம்ப டபுள் கேர் எடுத்து பக்கத்துலேயே கூட்டிட்டு போங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ எவ்ரி 100 ஸ்டெப்ஸ் நம்ம கவர் பண்ணும் போதும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க எவ்வளவு நம்ம கவர் பண்ணிருக்கோம்ட்டு. ஸோ அலிப்பரிமெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து 100 படிக்கட்டுகள் நடந்து போகும்போது ஜஸ்ட் நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு குயிக்கா நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் ஒவ்வொரு அந்த 100 படிகளையுமே. அங்க வந்து நம்ம வந்து ஒவ்வொரு படியும் வந்து ஒரு 100 படி நம்ம கிராஸ் ஆகும்போது ரொம்ப டைம் எடுக்கும், ஏன்னா லெந்தியா இருக்கும் படிக்கட்டுகள். அல்லது நம்ம வந்து ரோட்ல நடக்கிற மாதிரியோ இல்ல வந்து பிளாட்டா நடக்கிற மாதிரியோ அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அங்க இருக்கும். இங்க வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 பக்கங்கள்லயும் உட்கார்ந்து போற மாதிரி இது ஸ்டெப்ஸ் இந்த அமைப்புகள் அமைச்சிருக்காங்க, நம்ம ரெஸ்ட் எடுத்து போகலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு மேல் கூரை அமைச்சிருக்காங்க. மழையிலயும் நம்ம நடந்து போகலாம், வெயிலையும் நடந்து போகலாம், எந்த தாக்கமும் இல்லாம சூப்பரா நம்ம நடந்து போக முடியும். அந்த அளவுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல. இந்த நடைபயணத்துல கூட நிறைய இடத்துல வந்து கிளீன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள், இந்த துப்புரவு பணியாளர்கள் கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம். நீங்க ஆல்ரெடி இந்த இதுல பயணிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அனுபவத்தை பயந்துங்க. அதே மாதிரி நீங்க பயணிக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல அலிப்பரிமெட் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட இங்கேயும் ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப எளிமையா நாங்க வந்து கரெக்டா ஒரு 7 o'clock அந்த மாதிரி நம்ம ட்ரெக்கிங் பயணத்தை ஆரம்பிச்சோம். ஒரு 8:20 அந்த மாதிரி டைம்ல நம்ம மேல போயிட்டோம். பட் நம்ம வந்து நிறைய பிரேக் எடுத்து போனோம், குழந்தைங்களோட போயிருந்ததுனால கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் பொறுமையா தான் போனோம், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு. இல்லாம நம்ம போனோம்னா ஒரு 50 minutesல ரொம்ப ஈஸியா வந்து நம்ம மேல போயிட முடியும். ஸோ தொடர்ந்து முழு வீடியோ பாருங்க, அது எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல செங்குத்தாயிருது, எல்லா அமைப்புகளும் போட்டிருக்கோம். எப்ப நம்ம வந்து ஒவ்வொரு அந்த 100 படிக்கட்டில் கவர் பண்றோம் அதை கூட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத சொல்றேன் நான். நான் யாரும் maybe waiting will put something. Yeah.
நம்ம மொத்தமா கவர் பண்ண வேண்டிய படிக்கட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2288 படிக்கட்டுகள்ல வந்து நம்ம இந்த பயணத்துல வந்து நம்ம கவர் பண்ணாதான் திருமலாவை போய் அடைய முடியும். ஸோ 1100 படிக்கட்டுகளை நம்ம கவர் பண்ணும்போது, பாதியான படிக்கட்டுகளை நம்ம கவர் பண்ணும்போது அங்கதான் உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கும். ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் கவுண்டர் அப்படின்னு ஒரு சின்ன மண்டபம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கான இலவச அந்த டிக்கெட் அப்படின்றது இங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நீங்க கண்டிப்பா கையில வச்சிருக்கணும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஆதார் கார்டு கையில வச்சுக்கோங்க. நீங்க வந்து வீட்டுல இருந்து பிளான் பண்றீங்க அப்படின்னாலே இந்த ஸ்ரீவாரிமட்ல நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மேல உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours அட்வான்ஸா நம்ம வந்து 7 மணியான நம்ம பாத்திர முடியும். ஸோ அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாரோட ஆதார் கார்டையும் வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் வந்து இங்க கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது இந்த பகுதி வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு வந்து ரொம்ப செங்குத்தா இல்லாம கொஞ்சம் ஸ்லோப்பா போற மாதிரி தான் இருக்கும் படிக்கட்டுகள். பட் இதுக்கு மேலதான் வந்து இந்த டோக்கன் கவுண்டர்ல இருந்து மேல பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு செங்குத்தா தான் நம்மளோட பயணம் இருக்க போகுது. அது வந்து நம்ம மனசுல வச்சுட்டு நீங்க போனோம். ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ தேவைப்பட்டா தண்ணி எல்லாம் பிடிச்சுக்குங்க. ஸோ அடுத்தது நம்ம தொடர்ந்து நம்ம பயணிக்கணும். அந்த இடத்துல நிறைய நம்ம இதை தாண்டி நம்ம பயணிக்கும் போது நிறைய அந்த மலைகளை வியூ பண்றதா இருக்கட்டும், அருமையான வியூவான ஸ்பாட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த இடத்துல வந்து வேணா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுக்கு மேல வந்து நம்ம தொடர்ந்து நீங்க ஒரே இதா பண்ண முடியாது, கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ அதர்வைஸ் நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்து இருக்க போது பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்க போது. அடுத்தது நம்ம கடைசியில எப்ப ரீச் ஆயிட்டு அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பேசலாம். Don't trouble. Wow, Mr. No. Mr. Come. நம்மளோட நடைபயணத்தோட கடைசி அந்த 100 படிக்கட்டுகளை நம்ம இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நிஜமாவே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுச்சா, என்னடா செங்குத்தா இருக்கும் டயர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் டயர்ட் ஆகல. ரொம்ப நார்மலான ஒரு அனுபவமா தான் இருந்தது. நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ரொம்ப கடினமா எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் கடினமா இருந்த மாதிரி தெரியல. கண்டிப்பா ஏழுமலையான் நம்மளை தூக்கி கொண்டு மேல விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நம்மளோட கடைசி அந்த ஸ்பாட். இந்த இடத்துலயும் மக்கள் நம்மளோட நடைப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது பூஜைகள் எல்லாம் பண்ற மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே பூஜைகள் எல்லாம் பண்ணி வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெளியே வராங்க. நம்ம வெளியே வரும்போது ஒரு பிரம்மாண்டம், இந்த இடத்துல அவரோட கால் பாதம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை வணங்கிட்டு நம்ம போகும்போது ஒரு மண்டபம், இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒரு மண்டபம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்புறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ரெஸ்ட் தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகும்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த அனுபவம் வந்து டிராவல் சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. அந்த ஃபுட்பாத்ல நடந்து வர்றது, நீங்க பஸ்ல போயிருக்கலாம், உங்களோட கார் பைக்ல எல்லாம் போயிருந்திருந்தாலும் நடைப்பயணம் அப்படின்றது வந்து ஒரு தனி ஃபீல், தனி அனுபவம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்தது. ஸோ நீங்களும் கார்லயே வந்திருந்தா கூட திருப்பதியில உங்களோட காரை விட்டுட்டு நடந்து போங்க, அந்த அனுபவம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வந்து இந்த ஸ்ரீவாரிமட்டுக்கு நம்ம எப்படி ஃப்ரீ பஸ்ல வருது அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. எவ்ரி
25 to 30 மினிட்ஸ் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரீ பஸ் அப்படின்றது இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே ஃப்ரீ பஸ் கிடைச்சது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கோவிந்தராஜ் சுவாமி கோயில் போயிட்டு அங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். ஃப்ரீ பஸ் கிடைச்சது. இமீடியட்டா பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஸ்ரீவாரிமட்டு அங்க இருந்து நம்ம நடைபயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிஜமாவே எந்த பெருசா எக்ஸ்பென்ஸும் இல்லாம நம்ம திருப்பதி ட்ரிப்பை முடிச்சிடலாம். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்க. ஸோ அந்த ஃப்ரீ பஸ்ல வந்து இங்க இருந்து நம்ம மேல வந்து நம்ம நடைப்பயணத்தை முடிச்சு மேல வந்துரும் இல்லையா. மேல வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது ரைட் சைட்ல உங்களுக்கு திரும்பவும் இந்த பாத்ரூம், ட்ரிங்கிங் வாட்டர் அதெல்லாமே இருக்கு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்கேஜ் நம்ம கீழே கொடுத்துட்டு வந்த லக்கேஜ் கவுண்டர் இருக்கு இல்லையா, லக்கேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லக்கேஜ் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சர்வீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய லக்கேஜஸ் எல்லாம் சில டைம்ல எடுத்துட்டு வருவோம். அதை வந்து நம்ம கண்டிப்பா தூக்கி செமந்துட்டு படியில மேல வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம திருப்பதி வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க மேல வந்த உடனே உங்களுக்கு வந்து அடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கேயும் உங்களுக்கு ஃப்ரீ பஸ் அப்படின்றது காத்துட்டே இருக்கும். ஸோ இமீடியட்டா ஃப்ரீ பஸ்ஸை பிடிச்சி உங்களுக்கு தர்ஷன் போகணுமா, அன்னதான சென்டருக்கு போகணுமா, இல்லது வந்து உங்களுக்கு வந்து முடி எடுக்கிற இடத்துக்கு போகணுமா, இல்ல இன்னும் ரெஸ்ட் எடுக்க போகணுமா, எல்லா இடத்துக்கும் அந்த பஸ் சுத்திட்டே இருக்கும். ஸோ பிரீஃப் பஸ் அதை நீங்க அப்படியே மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தாலே அந்த ரோடு வரும். அந்த ரோட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ பஸ் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம திருமலால எங்கெங்க பயணிச்சோம் அப்படின்றது தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட பகிர்ந்துக்குங்க. அவங்களும் வந்து திருப்பதி போகும்போது இந்த நடைப்பயணத்துல போறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றது கண்டிப்பா தெரியும் போது எளிமையா இருக்கும் போறதுக்கு. ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோ பதிவுல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.